ஆஸ்ட்ரோ கிளீஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த பதிவில் ஆடி 1 ஆடி 32 வரைக்கும் சொல்லிட்டு வரோம். உள்ள விசேஷங்கள், வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள், முக்கிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், இதை பற்றி தான் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் ஆடி 17 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இன்றைய தினம் என்ன பரிகாரம் என்று பார்த்தீங்கன்னா, வியாபாரத்திலே போட்டி போட்டு வென்று முதலிடம் பிடித்து வியாபாரத்தை வளர்ப்பது எப்படி, வளர்ச்சி அடைவது எப்படி, அதை பற்றி தான் இப்போ சொல்ல போறோம். இதை நீங்க கவனமா கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இப்ப என்னோட குருநாதர் வணக்கம். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் என்று சொல்லியிருக்கிறேன். வியாபாரம் என்றால் ஒரு கடை வைத்து பொருட்களை வாங்கி விற்பது. பொருட்கள் மட்டுமல்ல, துணிமணிகள் வாங்கி விற்கலாம், பொருட்கள் வாங்கி விற்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி விற்கலாம். எவ்வகையிலும் அதை விற்பனை செய்யக்கூடிய அம்சமாக இருக்க வேண்டும். அதுதான் வியாபாரம். வாங்குறோம், விற்கிறோம், அவ்வளவுதான். அப்போ அதற்கு வளர்ச்சி அடைவது எப்படி? இந்த ஆடி மாதத்தில் பண்ணக்கூடியது போது இரட்டிப்பு பலன் கிடைக்கும். பரிகாரங்கள் உடனே பலிதமாகும். ஆடி மாதம் அம்மன் மாதம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் என்று கேட்டீர்களானால், வீட்டில் கரகமுறையில் அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் இந்த வியாபாரத்திற்கு பொருட்களை வாங்குவது விற்பது அல்லவா, கொடுக்கல் வாங்கல் அப்படிதான் சொல்லப்படுது. அப்போ அதற்கு லட்சுமி கடாட்சமா இருக்கக்கூடிய அம்மன்களை வழிபட வேண்டும். கற்பகாம்பாள். கற்பகாம்பாள் என்ன? கற்பகத்தரு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அம்பாளை, அம்சமுள்ள அம்பாளை வணங்கி வழிபடலாம். காமாட்சி, காமாட்சி அம்மனை வழிபடலாம். ராஜராஜேஸ்வரி, அந்த அம்மனை வழிபடலாம். இதுவும் இல்லாமல் லக்ஷ்மியிலே கஜலட்சுமி, 2 பக்கம் யானை இருக்கும். வியாபாரம், தொழில் இதுக்கு சம்பந்தப்பட்டதுக்கு அந்த கஜலட்சுமி தான். அந்த கஜலட்சுமி தேவியை வழிபடலாம். இவ்வாறாக வழிபட்டு வர வேண்டும். ஆலயம் சென்று வழிபட வேண்டும். வீட்டிலும் அந்த படத்தை வைத்து வழிபடலாம், தப்பு கிடையாது. உக்கிர தெய்வங்களை வழிபடுத்தி தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நான் சொன்ன இந்த பெண் தெய்வங்கள் எல்லாமே சுவாந்த சுரூபினே இருக்கக்கூடிய தெய்வங்கள். அருளை வாரி வழங்கக்கூடியவர்கள், வளர்ச்சியை உண்டு பண்ணுபவர்கள். இவ்வாறு நீங்கள் வழிபட்டு வர வேண்டும். பெரும்பாலும் ஆடி ஞாயிற்றுக்கிழமை எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமா இருக்கும். அங்கு சென்று வழிபடலாம். உங்களுடைய வியாபாரத்திற்குண்டான முக்கியமான பொருட்களை சிலவற்றை எடுத்து சென்று ஆலயத்தில் வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வரலாம். உங்கள் வியாபார ஸ்தலத்தின் பெயரை வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வரலாம். இதெல்லாம் செய்து வர வேண்டும். இதற்கும் மேலாக எப்பயுமே ஒரு கடை வைத்திருக்கோம், வாடிக்கையாளர் வர வேண்டும், நம்மளை தேடி வர வேண்டும். கடை வச்சுட்டு நம்ம போயிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்படி சொல்கிறவங்களும் உண்டு. இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னாக்கா, கடைக்கு வெளியே ஒருத்தர் இருந்து போவோரையும் வருவோரையும் வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள போங்க கடைக்கு போங்க இப்படிதான் சொல்லுவார். அதுக்கு தனியா ஒரு சம்பளம் கொடுத்துதான் வைத்திருப்பார்கள். அது சில பேருக்கு பொருந்தும், பல பேருக்கு நம்ம இவர் கூப்பிட்டு நம்ம போகணுமா அப்படின்ற ஒரு நினைப்புல அவங்க சென்று விடுவார்கள். அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும்?
சர்வ ஜன வசியம். சர்வஜன வசியம் பண்ணாலே ஜனங்க அந்த அந்த கடையாண்ட நீங்க போகும்போது உங்களை இழுக்கும். இந்த கடைக்குள்ள போலாமே, நம்ம ஏதாவது வாங்கிட்டு வரலாமே, அப்படிதான் தோணும் மனசு. அதற்கு அந்த சர்வ ஜன வசிய சக்கரம் என்று இருக்கிறது. அந்த காலத்திலே அதை கையிலே எழுதி செய்து கொடுத்திருந்தார்கள் ஆன்மீகவாதிகள். இப்பொழுதெல்லாம் சர்வசாதாரணமாக அது நாட்டு மருந்து கடைகளிலே, பூஜை பொருட்கள் விற்கும் கடையிலே கிடைக்கிறது. அதை வாங்கி அதற்கு பிரேம் போட்டு, சட்டம் போட்டு, தூபதீபம் காட்டி, அருகில் உள்ள ஆலயத்தில் வைத்து, அப்புறமா கொண்டு வந்து அதை எல்லோரும் பார்க்கும்படியாக வைக்க வேண்டும். கடைக்கு கடை வாசல ஜனங்க வரும்போது அதை பார்க்கணும். அப்படி கடைக்கு எதிராக நடுவில் வைக்கணும். அப்போ அது வரவங்களை பார்க்கக்கூடிய அம்சமா இருக்கு. இதை வைத்தீர்களானால் வியாபாரத்தில் நீங்கள் வாடிக்கையாளர் அதிகமாகி முதலிடம் பெற்று வியாபார வளர்ச்சி அடைவீர்கள். இது கண்டிப்பா நடக்கும். அப்போ இது ஒரு வகையாக எளிமையான பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் அந்த சக்கரத்துக்கு அருகிலே அந்த சர்வஜன வசியம் சக்கரம் வைத்தீர்களானால் அதுக்கு அருகிலேயே ஒரு கண்ணாடி கிளாஸிலே சுத்தமாக நீர் ஊற்றி ஒரு எலுமிச்சம்பழத்தை பொறுத்து விட வேண்டும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்று அது மாற்றி வர வேண்டும். இதுவும் ஒரு ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு வியாபாரம் நன்கு பெருகக்கூடிய அம்சமாக இருக்கும். இதுவும் அல்லாமல் ஈர்க்கக்கூடிய ஏலக்காய், கிராம்பு, லவங்கப்பட்டை இதையெல்லாம் பச்சை துணியிலே கட்டி அந்த இடத்துல வைத்து விட வேண்டும், அல்லது கல்லாப்பெட்டியில் வைத்து விட வேண்டும். இவ்வாறு செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு வியாபாரம் செழித்து ஓங்கும். வியாபாரத்திலே முதன்மை பெறுவீர்கள். நல்வாழ்வு வாழ்வீர்கள் என்று சொல்லி எல்லா நலம் பெற்று வாழப்போகிறேன் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.